வணக்கம் டிபிகே டாக்ஸ். 5 ஆண்டுகளாக 1400 எபிசோடுகளாக ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஓடிட போகிற பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி கதாபாத்திரத்தில் நடித்தவரை பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். கோபியா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட பெயர் சதீஷ். இந்த 5 ஆண்டுகளாக பல மீமாகவும் சோசியல் மீடியா ட்ரெண்டாகவும் இருந்தவர் தான் கோபியா நடித்த சதீஷ் அவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட கதாபாத்திரம் எப்போவுமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகவே இருந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அவரோட நடிப்புன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ தேர்ந்து நடிச்சிருக்காரு. இவரோட முதல் சீரியல் இது இல்லை. இதுக்கு முன்னாடியே பல சீரியல் சினிமாக்கள்லையுமே நடித்தவர் தான் சதீஷ் அவர்கள். இவரை பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவரோட சொந்த ஊர் சென்னை தான். சென்னையில் இருக்க பெசன்ட் நகர் தான் இவரோட சொந்த ஊர். அங்கே தான் பெசந்திரன்ற ஸ்கூலில் தன்னோட பள்ளி படிப்பை இவர் படிச்சிருக்காரு. சதீஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட அப்பா, அம்மா மற்றும் சகோதரன் 3 பேருமே 5 வயதிலேயே மறைந்துட்டாங்க. ஒரு விபத்தில் சதீஷ் அவங்களோட அப்பா, அம்மா இருவருமே மறைந்ததா சதீஷ் அவர்களே ஒரு பதிவில் சொல்லியிருந்தார். இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சதீஷ் அவங்களோட அத்தை தான் உதவியிருக்காங்க. அவங்களோட அத்தை வீட்டில் தான் சதீஷ் அவர்கள் தங்கியிருக்காங்க. அத்தை அவங்க தான் இவங்கள நல்லா பார்த்து இந்தளவுக்கு வளர்த்து என்ன ஒரு நடிகனாகவும் இந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதனாகவும் மாற்றினது என்னோட அத்தை தான்னு ஒரு சில இடங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. சின்ன வயசுலேயே ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்து வந்தவர் தான் சதீஷ் அவர்கள். இதுக்கப்புறம் காலேஜ் முடித்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருவர் நீங்கள் மாடலிங் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்ருக்காங்க. முதல் முறையாக இவர் மாடல் ஆடாக தான் நடிச்சிருக்காரு. சில விளம்பர படங்களில் தொடர்ந்து இவர் நடித்ததுனால அதில் சில வருமானங்கள் கிடச்சிருக்கு. இந்த நிலையில் இவருக்கு அசோகான்ற ஒரு திரைப்படம் மூலயமா முதல் அறிமுகம் கிடைச்சிது. இந்த திரைப்படத்தில் இவர் ரொம்பவும் நல்லா நடித்ததுக்கப்புறம் என்ஜிகே, இருமுகன், தனி ஒருவன், அரிமா நம்பி, ராமானுஜம் திரைப்படத்தில் ராமானுஜம் அவங்களோட ஃப்ரெண்டாக ஆனந்தராமன்ற கதாபாத்திரையிலுமே இவர் நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் அவரோட பயோகிராஃபிலுமே இவர் எம்ஜிஆராக லீட் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்புமே கிடைச்சிது. ஆனால் அந்த திரைப்படம் வெளியாகலை. தொடர்ந்து சினிமாவில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினச்ச சதீஷ் அவர்களுக்கு அந்தளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அந்த சமயத்தில் இவருக்கு சீரியலில் லீட் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்ட சதீஷ் அவர்கள் கல்யாண பரிசு, ஆனந்தம், மந்திரவாசல், மகாராணின்னு தொடர்ந்து சீரியல்களில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார். ஆனந்தராகம் சீரியலில் ரொம்பவும் நல்ல கதாபாத்திரத்திலேயே நடிச்சிருந்தார். இப்படி தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கும்போது தான் கல்யாண பரிசு சீரியலோட தயாரிப்பாளர் முதல் முறையாக இவரை கோபி கதாபாத்திரத்துக்கு ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போதே இந்த ஆடிஷன்லையுமே இவர் கலந்துருக்காரு. அப்போது தான் இந்த கோபி கதாபாத்திரம் இவருக்கு ரொம்பவும் சூட் ஆகிருக்கு. ஆரம்பத்தில் இவருக்கு சாதாரண கதாபாத்திரம்னு சொல்லி தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் போக போக இவரோட கதாபாத்திரம் இவரோட நடிப்பு திறமையால் மேம்பட்டு இப்போது ரொம்பவும் அறியப்படுற ஒரு கதாபாத்திரமாக கோபி கதாபாத்திரம் மாறியிருக்கு. சதீஷ் அவர்களோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு கீதா விஜயன்ற மனைவி இருக்காங்க. இவங்க மலையாளத்தில் ரொம்பவும் பிரபலமான நடிகை. சதீஷ் அவர்களோட ஃபுல் சப்போர்ட்டுமே கீதா அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. என்னோட பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லா விஷயங்களையுமே அவங்க எனக்கு சொல்லிடுவாங்க, எப்போவுமே என்னை என்கரேஜாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அவர் பதிவிட்டிருக்காரு. இதே போல் சதீஷ் அவர்கள் எப்போவுமே ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு பல இடங்கள்லையுமே பதிவிட்டிருக்காரு. இவரோட சமூக வலைதளங்கள்லையுமே பல எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோக்களை பதிவிட்டிருக்காரு. இதே போல் யங்ஸ்டர்ஸும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி சதீஷ் அவர்கள் பல இடங்கள்லையுமே பதிவிட்டிருக்காரு. பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.